புழல் சிறையில் விசாரணை கைதிகள் இன்டர்காம் மூலமே வழக்கறிஞர்களுடன் பேசும் நடைமுறை திரும்ப பெறப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சிறை கைதிகளை சந்திக்க வழக்கறிஞர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் வி. சிவஞானம் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கைதிகளுடன் இன்டர்காமில் மட்டுமே பேச வேண்டும் என கூறுவதன் மூலம் அந்த உரையாடல்கள் பதிவு செய்யப்படுகிறதோ என்ற அச்சம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது இன்டர்காம் உரையாடல்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் இந்த நடைமுறை திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் 5 கைதிகளை சந்திக்க அனுமதி அளிக்கப்படும். பெண் வழக்கறிஞர்களுக்கு கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழிப்பிட வசதியை முறையாக பராமரிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் வட மாநிலங்களை விட தமிழகத்தில் சிறை வசதிகள் சிறப்பாக உள்ளதாக கூறினர். மேலும் சிறை அதிகாரிகளை மரியாதையுடன் நடத்த வேண்டும் என வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் விசாரணையை அக்டோபர் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.